வைகை புயல் வடிவேல் கேப்டன் விஜயகாந்த் அவரை ரொம்ப தப்பா பேசினாரு. அது ஒரு ஸ்டேஜ்ல டிஎம்கே நடத்தின அந்த மீட்டிங் உள்ள அந்த ஸ்டேஜ்ல குடிச்சிட்டு பேசுறான், தண்ணியில பேசுறான் அப்படின்ற மாதிரி பல ஒரு டயலாக போட்டு பேசினாரு. அப்போ அன்னைக்கு அந்த நியூஸ் சேனல் மொபைல்ல நம்ம பார்க்கும்போதோ இல்ல டிவியில பார்க்கும்போதோ நம்ம ஃபேமிலியோட உட்காந்து வாவ், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வாவ் செம்மடா வடிவேல் சூப்பரா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண நம்ம தப்பு இல்ல, பேசின அவர் தப்பா? கேப்டன் சாயந்தராச்சுன்னா சரக்கு அடிப்பாரு, சரக்கு அடிச்சு தான் ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்றாரு. அந்த மீட்டிங்ல ஃபுல் போதையில நின்று பேசுறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையாவே அவர் சரக்கு அடிச்சுதான் பேசினாரா? நம்ம போய் பார்த்தோமா? இப்ப எவ்வளவு பேர் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணாங்க, டேய் குடிச்சிட்டு பேசுறாரு, டே போதையில பேசுறாரு. அந்த ஒவ்வொருத்தவங்களும் கேப்டனை போய் பார்த்தாங்களா அவன் சரக்கு அடிச்சத? சும்மா நம்மளுக்கு என்ன, இன்னைக்கு ஒரு கண்டென்ட் தேவை, இதை பத்தி பேசணும், கீழே போய் 4 பேருக்கு கமெண்ட் பண்ணுவோம். ஒண்ணுமே இல்ல. நீங்க இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்குள்ள போங்க, இல்ல ஒரு யூடியூப் சேனல்ல போங்க, ஏதாவது ஒரு தெரியாத ஒரு சேனலோ ஒரு தெரியாத ஏதோ ஒரு பேரை எடுத்துட்டு சும்மா கீழே சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கு கீழே 4 பேர் கேவலமா கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க எங்கே பார்த்தாலும் ஒரு குரூப் இதுக்கு சுத்திட்டு தான் இருக்கு. இது என்ன ஒரு கலாச்சாரம்னே புரியல. இந்த மாதிரி கேவலமா கமெண்ட் பண்ணி அன்னைக்கு கமெண்ட் பண்ணனால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து நானும் கூட எல்லாருமே சேர்ந்து ரொம்ப 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 ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காகனா கேப்டன் அவருக்காக. நம்ம பார்த்தா நல்ல ஒரு ஃபேம்ல இருந்துட்டா போதும், அவனை போட்டு என்ன வேணாலும் தாளிக்கலாம். அவன் தனியா இப்போ ரீசெண்டா விஷால் அவரோட அந்த வீடியோ கூட இருந்துச்சு, அமெரிக்கால அந்த ஒரு பொண்ணோட அப்படியே ஓடி போற மாதிரி. அது எதுக்கு அந்த வீடியோவை எடுக்கணும்? சரி, ஒரு நார்மலான பீப்புள் என்னமான ஆள் போனா வீடியோ எடுத்து போட்டிருப்போமா? ஒன்றும் நம்ம போட்டிருக்க மாட்டோம். அப்ப ஒரு நல்ல ஒரு ஃபேமுக்கு வந்துட்டா, நல்ல ஒரு மீடியா லெவலுக்கு ஒரு பெரிய ஆள் ஆயிட்டோம்னா அவனுக்கு பர்சனல் லைஃப்ன்றது எதையுமே விட்டு வைக்க கூடாது. அதுவும் இந்த மீடியாக்காரங்க இருக்காங்களே, ஆக்சுவலா நான் பேசுறது ஒரு மீடியா தான், சில மீடியாஸ் இருக்காங்க, அதாவது மீடியாஸ்லாம் விடுறதே இல்லை. என்னடா கண்டென்ட் கிடைக்கும்? ஆக்சுவலா சில பேர் நியூஸ் சேனல் மாதிரியே நடந்துக்காம இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரா மாறிட்டாங்க. என்ன கண்டென்ட் கிடைக்கும், இதை நம்ம போடலாமா, போடக்கூடாதானே தெரியல. ஒரு 5 செகண்ட் ஏதாவது ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வச்சு ஒரு பெரிய வீடியோவை மேக் பண்ணி வீடியோ போடுறது. ஜென்யூனாவே பிஹேவ் பண்ணாம நிறைய மீடியா சேனல் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட மனைவி கூட இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கேப்டன் அவரோட பர்சனல் லைஃபை ரொம்ப நாசமாக்குனது, அவரோட உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்ப பாதிக்கப்பட வச்சது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மீடியாக்காரங்க. ஸோ மீடியாக்காரங்க மட்டும் தப்பு இல்லை, சேர்ந்து அதுல கமெண்ட் பண்ற ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை பண்ற நம்ம மேலையும் நிறைய தப்பு இருக்கு. இந்த தப்பை நம்மளும் மாத்தணும். ஸோ தப்பு அவன் திருந்தணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம திருந்தணும்னு ஒவ்வொருத்தர் நினைச்சாலே எல்லாமே மாறிடும். ஸோ இப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்க நிறைய வீடியோஸ்க்குள்ள அசிங்கமா இல்லை கேவலமா கமெண்ட் பண்றவங்க இருந்தீங்கன்னா, இனிமே அந்த விஷயத்த டோட்டலா இப்பவே அப்படியே சடனா அவ்வளவுதான், இனிமே நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா இது பின்னாடி அவங்களோட மனதோட எவ்வளவு பாதிக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அன்னைக்கு வடிவேல் பண்ணது தப்புனா அன்னைக்கு உள்ள தப்பு நம்ம மேலேயும் தான் இருக்கு. ஸோ இனிமே இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஹேட்டர்ஸ் கம்மி பண்ணுவோம். யாருன்னா என்ன அப்படியே நான் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கோமா? இல்லை, எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்போம். நானே என்னோட சேனல் எடுப்பாருங்க, பல இடத்துல வீடியோஸ்லாம் நிறைய வளர்த்தி வச்சிருக்கேன். தப்பான விஷயங்களை எனக்கே தெரியாம நான் சொல்லியிருப்பேன். அதுக்காக கீழே கமெண்ட் பண்ணவனு இருக்கு. வேணா நீங்க போய் கமெண்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க, நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ற ஒரு சில விஷயங்களை ஒரு சில எல்லாரும் பண்றதுல ஒரு சில நபர்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் எவ்வளவு பாதிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷம் ஆச்சு, கமெண்ட் பண்றதுல ஒன்றும் கிடைக்க போறதில்ல, அதனால பேர் லைக் பண்ணுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா அந்த ஒரு கமெண்ட் அவங்க லைஃப் லைன் ஃபுல்லா இருக்கும், திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது அவங்களோட லைஃப்பை ரொம்ப 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 டீமோட்டிவேட் பண்ணும். நம்ம அடுத்தவங்க மோட்டிவேஷனாக தான் இருக்கணுமே தவிர டீமோட்டிவேஷனாக இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுவோம். பாய்.